channel with me Gabriela Vlogs. Today promise word பார்க்கலாமா? இந்த மந்த்துக்கான promise word தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 26:12 சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆமென். 100 மடங்கு பலன் வேணுமா? தேவன் சொல்ற இடத்துல, தேவன் சொல்ற தேசத்துல தான் ஈசாக்கு விதை விதைத்தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு நடந்து கொண்டதுனால தான் அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது. கீழ்ப்படிந்ததுனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். நீங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிவீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். தேவன் உங்களை பல மடங்கு உயர்த்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிவீங்களா? வேதம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதே ஆதியாகமத்துல 12:1 ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாரு, இனத்தையும் தேசத்தையும் விட்டுட்டு வந்தாரு. அதனாலதான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. பல பேத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் அவர் உயர்த்தினாரு. ஆமென். அந்த மாதிரி உங்களையும் உயர்த்தணுமா? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிங்க. தேவன் சொல்ல கேட்டு நடந்துக்கோங்க. உங்க காதுகளை விரிச்சு தேவனோட சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். தேவனுக்காக கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நீங்க நடந்துக்கோங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்க வீடு தேடி வரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you.